அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 16/10/2021 சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் புரட்டாசி மாதம் 30ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:02 நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. பிற்பகல் 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை காலம் காலை 6 முதல் 7:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று இரவு 8:01 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:28 வரை அவிட்டம், பின்பு சதயம். சந்திராஷ்டமம் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்கள். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, கன்னியில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதன், விருச்சிகத்தில் கேது மற்றும் சுக்கிரன், மகரத்தில் சனி மற்றும் குரு, கும்பத்தில் சந்திரன். நமது கன்னிராசிக்கான இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நமது கன்னிராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் வீடியோட இடையில சொல்ல போறேன். இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். மேலும் இன்றைய தினம் ராசியிலேயே புதனுடன் சூரியன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன. இத்தகைய கிரகங்கள் காரணமாக நமது கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் மனதில் நல்ல ஒரு சிந்தனைகள் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு வரவை விட சற்று செலவுகள் கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் மேனேஜ் செய்யக்கூடிய அளவிற்கே அது இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் மனதில் தோன்றும் கருத்துக்களை வெளிப்படையாக பேசுவீர்கள். அப்படி பேசுவதே இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டுகளையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியை பெற்றுத் தருவதாக அமையும். எனவே இன்றைய தினம் உங்களது மனதில் தோன்றும் கருத்துக்களை நீங்கள் வெளிப்படையாக பேசுங்கள். மற்றவர்களின் பாராட்டுகளை இன்று அள்ளக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை உங்களுக்கு உண்டு. இன்றைய தினம் உங்களது உயர் அதிகாரிகளுடன் மற்றும் உங்களது அலுவலகத்தில் நீங்கள் நிதானத்துடன் அனைத்து காரியங்களிலும் செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு வெற்றியை தரும். எனவே நமது கன்னிராசி அன்பர்கள் இதை மறக்காமல் செய்யுங்கள். இன்று உங்களது அலுவலகத்தில் நிதானத்தை கடைபிடியுங்கள். யாருடனும் கோபப்பட வேண்டாம். யாருடனும் நிதானம் இழந்து எதுவும் பேசிவிட வேண்டாம். அவசர கதியில் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். இன்றைய தினம் இதை செயல்பட்டால் நீங்கள் உங்களது காரியங்களில் சிறப்பான வெற்றிகளை பெற்று உங்களது அலுவலகத்தில் நல்ல ஒரு மதிப்பை பெற முடியும். இன்றைய தினம் வேகத்தை விட உங்களுக்கு விவேகமே என்று சிறந்த ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி தரும் என்பதை மறவாதீர்கள். எனவே இன்றைய தினம் நீங்கள் விவேகத்தை கைப்பிடித்து வேகத்தை விட விவேகத்தை அதிகமாக கைப்பிடித்து நல்ல நன்மைகளை பெற முடியும் என்பதை மனதில் கொண்டு இன்று அனைத்து காரியங்களையும் செய்யுங்கள். இன்றைய தினம் உங்களது தந்தை வழி சொத்துக்களில் உங்களுக்கு இதுவரை இழுபறிகள் இருந்து வந்திருந்து நீண்ட நாட்களாக சிக்கல்கள் இருந்து வந்திருந்தால் அது இப்பொழுது நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீர்கள். இதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் இதன் மூலமாக அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று அதன் மூலமாகவும் உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களது அலுவலகத்தில் உண்டு. எனவே கோபப்படாமல் நிதானத்தை கடைபிடித்து உங்களது அலுவலகத்தில் உங்களது பணிகளை மேற்கொள்ளுங்கள். சிறப்பான நல்ல பலன்களை பெறுவீர்கள். உயர் பதவிகளை கூட பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இன்றைய தினம் உங்களது பண வரவுகளில் இருந்து வந்திருந்த நெருக்கடிகள் குறைந்து பண வரவுகள் வருவது சீராகும், ஒழுங்காகும். உங்களுக்கு விரைவில் உங்களுக்கு சேர வேண்டிய பணம் வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது. இன்றைய தினம் உங்களது வாழ்வில் திடீரென்று சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் உங்களது மனதிற்கு பிடித்த வேலைகளை செய்வதில் அல்லது உங்களது ஹாபியில் இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு அதிக நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும். மனமகிழ்ச்சியை இன்று அதிகரிக்கும். எனவே இன்றைய தினம் உங்களது பொழுதுபோக்குகளில் அதிக கவனம் செலுத்தி நீங்கள் இன்று நேரத்தை செலவிடலாம். நீங்கள் பயணம் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களது உடைமைகள் மீது சற்று கவனமாக இருக்க வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் பயணங்களின் போது திருடு கொடுக்க வாய்ப்புகள் உண்டு என்பதால் நீங்கள் அதை இன்று பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். பயணங்களின் போது விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். இன்றைய தினம் நீங்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக அமைப்பெறுவீர்கள். விலை உயர்ந்த நகை போன்றவற்றை இன்று வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இன்று அமைந்துள்ளது. அல்லது
வீட்டுக்கு தேவையான ஒரு விலை உயர்ந்த நல்ல ஒரு உபயோகப் பொருளை நீங்கள் வாங்குவீர்கள். இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரிடமிருந்து நீங்கள் சற்று தள்ளி இருப்பது உங்களுக்கு சற்று கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, விரைவில் அது சரியாகிவிடும். இன்றைய தினம் உங்களது கருத்தை யாராவது கேட்டால் நீங்கள் வெட்கப்படாமல் கூறுங்கள். இன்றைய தினம் உங்களது பேச்சின் மூலமாக உங்களது கருத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்துவதன் மூலமாக நல்ல ஒரு பாராட்டுதலும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இன்றைய தினம் நீங்கள் வெட்கப்படாமல் உங்களது கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். இன்றைய தினம் உங்கள் துணைக்கு, வாழ்க்கை துணைக்கு அவருக்கான தனிப்பட்ட இடத்தை நீங்கள் கொடுப்பது அவசியம். அவருக்கு என்று தனியாக ஒரு இடத்தை நீங்கள் உங்களது மனதில் ஒதுக்கி தர வேண்டும். அவருக்காக நீங்கள் இன்றைய தினம் தனிப்பட்ட காரியங்களை செய்வது அவர்களுக்கு நல்ல ஒரு நன்மையை தரும். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு தொடக்கம் மிகவும் அமோகமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு காலை நேரம் மிகவும் ஒரு சிறப்பாக இருக்கும். இதன் காரணமாக உங்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுவதும் ஒரு புத்துணர்வு ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமையப் பெறுவீர்கள். எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்றைய தினம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஏற்கனவே திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு நழுவி போன சம்பந்தங்கள் கூட இன்றைய தினம் உங்களது வீடு தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது. எனவே விலகிச் சென்ற சில விவாக பேச்சுகள் கூட இப்பொழுது தேடி வந்து உங்களுக்கு அமையப்பெறும். இதனால் உங்களுக்கு திருமண முயற்சிகள் மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளையும் நீங்கள் தாராளமாக இப்பொழுது மேற்கொள்ளலாம். உங்களுக்கு சிறந்த நல்ல ஒரு சுபமான முடிவுகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. எனவே இன்றைய தினம் விவாக பேச்சுகள் குறித்த எந்த ஒரு தயக்கமும் நீங்கள் தேவையில்லை. சிறப்பாக அதை உடனடியாக மேற்கொள்ளுங்கள். விரைவிலேயே உங்களுக்கு திருமண யோகம் கூட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்பதை மறவாதீர்கள். எனவே இன்றைய தினம் நீங்கள் உங்களது திருமண முயற்சிகளை தாராளமாக எந்தவித சுணக்கமும் இன்றி மேற்கொள்ளலாம். கண்டிப்பாக சிறந்த வெற்றிகளை பெற முடியும். இன்றைய தினத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் 1. நண்பர்களே, இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். உங்களது சப்போர்ட்டை எங்களுக்கு மிகவும் ஒரு இன்றியமையானது ஒன்றாக இருக்கிறது. அதுவே எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை அளிக்கும். எனவே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் அலுவலகத்தில் நீங்கள் சற்று நிதானத்தை செயல்படுவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரும். மிகப்பெரிய பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்று உங்களுக்கு உண்டு. குறிப்பாக உங்களது உயர் அதிகாரிகளிடம் எந்த விதமான பகைமையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நீங்கள் அட்ஜஸ்ட் செய்து கொண்டு இன்று சற்று அனுசரித்து செல்வது, உங்களுக்கு நிதானத்துடன் நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் முக்கியம். வேகத்தை விட விவேகமே இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் என்பதை மறவாதீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது விவேகமான சிந்தனைகள் நல்ல நன்மையை தரும். இருந்தாலும் உங்களுக்கு சொத்துக்கள் மூலமாக நீண்ட காலமாக இருந்து வந்திருந்த சில இருபடிகளை உங்களது விவேகமான பேச்சுக்கள் மூலமாக, நடத்தைகள் மூலமாக அதை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஜவ்வாக இழுத்துக் கொண்டிருந்த சில சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்று உங்களுக்கு தீர்ந்து மனதிற்கு ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைய பெறுவீர்கள். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த சில பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி மற்றும் மன நிம்மதி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு உயர் பதவிகள் கூட கிடைக்க வாய்ப்புகள் உண்டு என்பதை மறவாதீர்கள். எனவே இன்றைய தினம் விவேகத்தை விட நீங்கள் நிதானத்துடன் உங்களது காரியங்களை செயல்படுவது உங்களுக்கு அலுவலகத்தில் மிகப்பெரிய நன்மையை தரும், பதவி உயர்வுகளை பெற்றுத்தரும். இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது பண வரவுகள் கிடைப்பதில் இருந்து வந்திருந்த சில நெருக்கடிகள் குறைந்து பண வரவுகள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. எனவே இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இன்று அதிகமாக உள்ளது. பண வரவுகள் மூலமாகவோ அல்லது நீங்கள் செய்யும் விவேகமான காரியங்கள் மூலமாகவோ உங்களுக்கு நல்ல நன்மைகள் மற்றும் திடீர் மாற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் 1. நண்பர்களே, நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்திருந்தா இன்றைய தினத்தில் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண்ணை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்காதவங்க வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.